ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூரியஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் அவல் வச்சு நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்வீட் அவல் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அவல் போட்டுக்கலாம். அவல் வந்து நல்ல லேஸான அவலாக எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். கெட்டி அவல் எடுக்காதீங்க, லேஸான அவலாக எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து இது நல்லா நம்ம ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி சுத்தமாக வடிச்சுக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி தெளிக்க தேவையில்லை. இதில் இருக்க ஈரப்பதமே போதும். நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் போட்டுக்கலாங்க. நான் அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் உருண்டை வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணி இது நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சு உங்களுக்கு பாகு கரைசல் வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் ஃபுல்லாக நம்மளுக்கு கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். ஸோ வெல்லத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வெள்ளை பாகு ரெடி ஆயிருச்சு. முழுமையாக நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அவல் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்கல. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல உதிரி உதிரியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் உருகுனதுக்கப்புறமா ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து லேசாக செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு செவந்ததும் அதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து அதிகம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காவும் நல்லா செவந்து வந்ததும் இது கூட நம்ம வெள்ளை கரைசல் சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் நீங்கள் சேர்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சரியான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு கூட வேணும் அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாங்க. வெல்லத்தை ஃபுல்லாக நம்ம வடிகட்டி சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதை நம்ம மறுபடியும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சிருந்த அவல் சேர்த்துக்கலாங்க. அடுப்பு சிம்லே வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சரியான இனிப்பாக இருக்கும். இப்போது நம்ம அந்த அவல் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை அப்படியே லேசாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்த கொடுத்து நீங்கள் கலர வேணாம். லேசாக இந்த மாதிரி மேலால் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அவல் நல்ல உதிரி உதிரியாக கிடைக்குங்க. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நம்ம சிம்மிலே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு நம்ம சேர்த்துருக்க அந்த வெள்ளை பாகு கரைசல் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மிலே வச்சுக்கலாங்க. இப்போ பாகு எல்லாமே உங்களுக்கு அவல் நல்லா உறிஞ்சி சாஃப்ட் ஆயிரும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சரியாக ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. அவல் எல்லாமே அந்த வெள்ளை பாகு கரைசல் எல்லாமே உறிஞ்சிட்டு நல்ல ட்ரை ஆகி வந்திருக்குங்க. நல்லா உங்களுக்கு சாஃப்டாக உதிரி உதிரியாக ஆயிரும். இந்த மாதிரி லேசாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான இனிப்பு அவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு உடனடியாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.